Namaskanda Namaskaram. Welcome to our channel Bojanam. Bojanattukku lots of love kudukrelpa. Thank you, thank you so much. வார்த்தைகள் இல்ல உங்ககிட்ட இருந்து இவ்ளோ அன்பு வரும் அப்படி நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. Thank you, thank you so much. ஏன் இத சொல்றேன் அப்படினு கேட்டேன்னா இப்போ வந்து நான் வந்து வீடியோ போட்டுருந்தேன். அதாவது எல்லாரும் இந்த மாதிரி சொன்னா அப்படினா அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் நிஜமாவே thank you so much. நான் வந்து என்ன உங்களுக்குலாம் பண்ணினேன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு சமையல் மட்டும் தான் காமிக்கிறேன். சோ அதுக்கே நீங்க வந்து என்னோட ரெசிபீஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படினு சொல்லிருக்கேன். இதுக்கு வார்த்தைகள் இல்லப்பா. நன்றிகள் மட்டுமே. நன்றிகள் பல. இது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. Thank you guys. Thank you so much for என்னோட அம்பாள் ஆச்சாரியாளுக்கு ஒரு நன்றி சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்குலாமும் ஒரு நன்றி சொல்றேன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டேன்னா சிம்பிளான ஒரு ரைஸ் தான் பண்ண போறேன். பட்டாணி சாதம். அது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் குழந்தைகளுக்கு. ஒரு நாள் சோம்பேறித்தனம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு சோம்பேறித்தனம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அதனால ஒரு சிம்பிளா ஒன் பாட் ரைஸ். என்னைக்கெல்லாம் லேசினஸ் இருக்கோ, என்னைக்கெல்லாம் வீடு கிளீனிங் இருக்கோ, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு சண்டேஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் வந்து ஒன் பாட் ரைஸ் தான் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் கிளீனிங் மற்ற எல்லாம் ஒர்க் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பட்டாணி சாதம் தான். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு ரைத்தா, அதாவது குக்கும்பர், ஆனியன், ஒரு தக்காளி போட்டு ஒரு ரைத்தா பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். இது வந்து நிஜமாவே வார்த்தைகள் இல்ல. தேங்க்யூ கைஸ் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு. இன்னும் நம்மளோட லாங் வீடியோஸ் எல்லாம் வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியா போகுது. நம்ம இன்னும் 4 lakh சப்ஸ்கிரைபர்லயே நம்ம இருக்கணும். இன்னும் நான் நிறைய சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு லைக் கொடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சுப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி, வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. இது வந்து பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் தயிர். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சுன்னு வந்துடுவோம். இது வந்து நான் வந்து ஜீரக சம்பால தான் பண்ண போறேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸா ஊறின்னு இருக்கு. நம்ம இதை அடுத்ததை அரைச்சிட்டு இதை அப்படியே கையோட போட்டு பண்ணிடுவோம். நீங்க எந்த ரைஸ் வேணா எடுத்துக்கலாம், நார்மல் ரைஸும் வேணா எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் வந்து 1.25 டம்ளர் நான் எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா. நல்லா அரைச்சுண்டாச்சு. இதுக்கு வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து வாஷ் பண்ணி ரெடியா வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டி நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா இதுவும் அரைச்சுண்டாச்சு. வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து பேன் வச்சுருந்தாச்சு, ப்ரெஷர் பேன் வச்சுருந்தாச்சு, எண்ணெய் விட்டுண்டாச்சு. இதுக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் மட்டும் போட்டுண்டாச்சு. சாய் ஜீரா, நீங்கள் ஜீரகம் இருந்தால் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த உப்பு போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான், வேற எந்த பொடியும் போட போகிறது இல்லை. ஃபடாலாம் ஆகிடும் நிமிஷமாக. ஸோ எந்த சில்லி பவுடர், கரம் மசாலா எதுவுமே கிடையாது. ஒன்லி நம்ம இந்த மசாலா அரைச்சது மட்டும்தான் போட போகிறோம். இப்போது இந்த பட்டாணி போட்டுடலாம். பட்டாணியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர், இதை வந்து விட்டுடலாம். இந்த மசாலாவை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜீரக சம்பாவை போட்டுடலாம். நீங்கள் எந்த ரைஸ் வச்சுன்னு இருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. இதை வந்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.25 டம்ளர் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து எந்த டம்ளரில் எடுத்துட்டேனோ, நான் இந்த டம்ளரில் 1.25 எடுத்துட்டேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி நான் விட போகிறேன். உங்கள் அரிசிக்கு நீங்கள் ஜீரக சம்பா எடுத்துக்கிறீங்களா, இல்லை வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, இல்லை நார்மல் ரைஸ் எடுத்துக்கிறீங்களான்னு உங்கள் அரிசிக்கு பார்த்து நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நான் என்னோட ஜீரக சம்பாக்கு 2 டம்ளர் தான் விட போகிறேன்.
நான் எந்த டம்ளர் எடுத்துட்டேனோ அந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் விட்டுருக்கேன். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு மூடி நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம். மூடி வெயிட் போடலாம். அடுப்பு வந்து மீடியமாக இருக்குது, ரொம்ப ஹைலியும் இல்லை ரொம்ப சிம்லியும் இல்லை, மீடியமாக வச்சுட்டுருக்கேன். வெயிட் போட்டுடலாம். ஸோ ரைத்தாக்கு வந்து நான் குக்கும்பர் போட்டுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயமும் போட்டிருக்கேன். ஒரு தக்காளியும் போட போகிறேன். இது வந்து ஹோட்டல்லாம் கொடுப்பா இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணலாம். பட் எங்கள் காலத்தில் இந்த மாதிரி பிடிக்காது யாருக்கும். ஒரு கேரட் தனியாக குக்கும்பர் தனியாக, ஆனியன் ரைத்தா தனியாக, இப்படி தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ரைத்தா. ஸோ இதோட இந்த கர்நாடகாலெலாம் இது ரொம்ப கொடுப்பா. பூந்தி ரைத்தாக்கு வந்து இந்த பிசிபேலாபாத்துக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பா பூந்தி ரைத்தாவில். சும்மா இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஏன்னா எங்கள் ஆற்றுல இந்த மாதிரி யாருக்கும் பிடிக்காது. எஸ்பெஷலி எங்கள் ஆற்றுக்காருக்கும் இந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் போட்டால் பிடிக்காது. ஒரு நாள் பண்ணிப்போம், நம்மளும் ஜாலியாக ஏதோ ஒன்று பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக. தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் ரைத்தா மசாலா. இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் ரைத்தா மசாலா. அதுக்கப்புறம் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் ரைத்தா ரெடி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைத்தா ரெடி. நல்லா ஒரு 2 விசில் விட்டுருக்கேன்ப்பா. அதுவும் வெயிட் அடங்கட்டும். நம்ம வந்து பட்டாணி புலாவ் அப்படி சொல்லிக்கலாம். ரெடி. ஸோ ரைத்தா ரெடி. ஸோ விசில் அடங்கி எடுத்தோம், அந்த வெயிட் அடங்கி எடுத்தோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வாரே வா அடிபொலி. பார்த்தீங்களா, நான் எங்காத்து ரைஸுக்கு நான் வந்து ஜீரக சம்பா 1.25 எடுத்துட்டு 2 டம்ளர் விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்க, அடிபொலியாட்டம் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. அப்படி நல்ல வாசனை, திறந்தோடனே மனமாக இருக்குப்பா, சூப்பர். ஸோ இன்றைக்கி இதுதான்ப்பா லஞ்சு. பட்டாணி சாதம், பட்டாணி புலாவ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன் ரைத்தா. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்லா சூப்பராக இருக்குது, அடிபொலியாட்டம் இருக்குது. ஸோ சிம்பிளான ஒரு 1 pot ரைஸ் பார்த்தீங்களா. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணனா கூட இந்த மாதிரி 1 pot ரைஸ் பண்ணி ஒரு ரைத்தா பண்ணி எடுத்துன்னு போய் காரில் போகும்போது சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். பட் நிறைய லாங் வீடியோஸ் பாருங்கப்பா. வியூஸ் வந்து எனக்கு கம்மியாக போகிறது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ ரீச் ஆகியிருக்கேன். நம்ம வீடியோ பார்த்தோடனே ஒரு லைக் கொடுங்க. இதை பார்த்தோடனே ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.